வெற்றி, ஆ உங்களுக்கு ஆட்டோ ஓகே இல்லை? ஏங்க செம்மங்க, ஆட்டோமேட்டிக் ஆட்டோ. ஏங்க கிளச்சே கிடையாதுங்க, அதுபடி சொயின்னு போகுது, சவுண்டே காணும். பார்த்தீங்களா, உள்ள கேமரா இருக்குதுன்றீங்க, மைக் இருக்குதுன்றீங்க, நல்லது தாங்க. சவாரிக்காரங்களும் ஆட்டோ டிரைவர் ஏமாற்ற முடியாது, ஆட்டோ டிரைவரும் சவாரிக்காரங்களும் ஏமாற்ற முடியாது. ஒரே ஒரு மேட்ரு மட்டும் தாங்க பிசிட் தடுது. என்னது? ஏங்க கண்டிப்பாக இந்த ஆட்டோட விலை தாறுமாறாக இருக்கும். ஏங்க இவ்வளோ பணம் கொடுத்து அதுக்கு உங்கள் நகையெல்லாம் வச்சு ஏங்க நீங்கள் இப்படி ஏன் வெற்றி, இப்போ அதுவா முக்கியம்? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? குமுதா ஹாப்பி தான். அப்புறம் ஆனால் இருந்தாலும் போதும், அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அண்ணா, ஹாய், என்னடா ஆட்டோ ஓட்டுறீங்க போல இருக்கு. ஏய், ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுற? அண்ணா, நான் ஸ்பீடா போல, நீங்க தான் ஸ்லோவா வரீங்க. ஏன் வெற்றி, சைக்கிள் ஓட்டுறவன் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறான், நல்லா ஸ்பீடா ஓட்டுங்களேன். ஏன் இவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க? ஏங்க அவன் இவ்வளோ ஸ்பீடாக சைக்கிளில் ஓட்டுறான்? ஸ்பீடு தாங்க நீ இருக்கிற பிரச்சனையே. இன்னைக்கு இருக்கிற பசங்கலாம் எல்லாத்துலேயும் ஓவர் ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஸ்பீடாக ஓட்டினா அப்புறம் ஆக்சிடென்ட் தான் ஆகும். இவ்வளோ ஸ்லோவா போனாலும் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஏங்க எனக்கும் தலை மாதிரி ஸ்பீடாக சொயின்னு போன ஆசை தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், லைஃப்பில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம் கிடையாது, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம். ஏங்க அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்லைங்க, சிம்பிள் பிரதர் டைலாக் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அது ஒட்டவே இல்லை. அரிசு போதும் போதும் போதும். உங்க அன்புக்கும் மரியாதைக்கும் ரொம்ப நன்றி. உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு இனிமே என்னை பார்க்க வரும்போது இந்த பொன்னாடை பூங்கொத்து இதையெல்லாம் கொண்டு வராதீங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒருவேளை அப்படி ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி புக்ஸு, நோட்ஸு, இல்லைனா வேற ஏதாவது ஸ்டேஷ்னரிஸ் வாங்கி கொடுங்க. அதை நான் அப்படியே நம்ம அரசு பள்ளிக்கு அனுப்பி வச்சிருவேன். அது அங்கே நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? முன்னாடி இருந்த எம்எல்ஏ பொன்னாடை இல்லாம வந்தா கேட்டுக்கு வெளியில நிறுத்திடுவாங்க. ஆனா இவங்க என்ன இப்படி இருக்காங்க? நிஜமாலே இவங்கனால நமக்கு நிறைய மாற்றம் கிடைக்க போகுது. லஞ்சம் வாங்க மாட்டாங்கல்ல? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. லஞ்சம் இவங்களும் வாங்க மாட்டாங்க, மத்தவங்களையும் வாங்க விட மாட்டாங்க. ஓ சரி, எல்லாரும் உள்ள சரிங்க மேடம். டாட்டாங்க, நான் சாயந்தரம் உங்களுக்கு கூட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லை இல்லைங்க, நீங்கள் பண்ணி வெற்றி இருங்க, வந்துடுறேன். வாங்க வாங்க. ஆயிலும் கிரீஸும் கரப்பட்ட சொக்கா உங்கள் அப்பா போட்டனால தான் உங்களுக்கு புது துணி வாங்கி கொடுத்துருக்க முடியும். உங்களுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும், எனக்கெல்லாம் தெரியாதுல்ல. இல்லை பணக்காரங்களோ மற்றவங்களோ பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ நான் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. நானும் நல்லதுலாம் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் என்னை விட நல்லது பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஏங்க இனிமேல் இந்த படித்தவங்க தான் வரணும், இல்லை இந்த பரம்பரையாக வரணும், இல்லை ரத்தத்துலேயே வரணும், அதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்தவங்களுக்கு செய்யணுன்ற உணர்வு, அந்த எண்ணம், அது உங்ககிட்ட இருக்குது. அது போதும். இனிமேல் இந்த நடுத்தரத்தில் இருந்தியா இன்னும் அடிமட்டத்தில் இருக்கவங்களாம் மேலே வரணுங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடியே நான் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்ததுனால அதை விட நல்லாவே சூப்பராக இருக்கும். உட்காருங்க. ஐயோ, நீங்கள் என்னங்க இப்படி நின்றுட்டே வேலை பார்க்க போகிறீங்களா? சொன்னால் கேட்க மாட்டீங்களா நீங்கள்? வாங்கங்க, வாங்க உட்காருங்க, உட்காருங்க. ஒரு நிமிஷம், இது மட்டும் வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப பழசுங்க, அவரே எடுத்துட்டாரு. இந்தாங்க சார், வச்சுக்கோங்க, உட்காருங்க. Thank you. மேடம் மேடம், என்னோட சோஷியல் மீடியாக்காக ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? எடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
நாம இப்போ எம்எல்ஏ துளசி மேடம் கூட இருக்கோம். வழக்கமா ஒருத்தவங்க எம்எல்ஏ ஆயிட்டா எம்எல்ஏ ஆன அடுத்த நாளே இனோவா காரு, படைபலம், பந்தோபஸ்துன்னு கலக்குவாங்க. ஆனா நம்ம எம்எல்ஏ ஒரு சாதாரண ஆட்டோல வந்துட்டு போறாங்க. எந்த பந்தாவும் காட்டுறது இல்ல. இவங்க வெறும் எம்எல்ஏ இல்ல, ஆட்டோ எம்எல்ஏ. அதுவும் ஆட்டோலயே வந்துட்டு ஆட்டோலயே திரும்ப போறாங்க. இப்படி ஒரு எம்எல்ஏ நமக்கு கிடைச்சது நாம செஞ்ச புண்ணியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல தலைவர்களை மக்கள் நாம எல்லாரும் உருவாக்குறோம். பாய். தேங்க்யூ மேடம். வாங்க வெற்றி போலாம். ஐயோ டேய் 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 என்னடா பண்ற? என்ன ஆச்சுடா உனக்கு? ஏன் நியூஸ் பேப்பர் இப்படி கிழிக்கிற? ஏன் இப்ப நீங்க நியூஸ் படிச்சு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க போறீங்களா? உலக செய்தி எல்லாம் போங்கம்மா, எங்கேயாவது கோயில் குளம்னு போங்க. டேய் கதிரு, அந்த நியூஸ் சேனல்ல கொஞ்சம் போடுறா. என்ன ஆச்சுன்னு தெரியல. போடு போடு சீக்கிரம் போடு. நம்ம தொகுதியோட வைரல் ஆட்டோ எம்எல்ஏ துளசியை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முன்னாள் எம்எல்ஏ மினிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தியோட மருமக தான் துளசி. ஆனா இன்னைக்கு அவரோட அடையாளத்தை தாண்டி தனக்குன்னு ஒரு புது அடையாளத்தையும் ரசிகர் பட்டாளத்தையுமே உருவாக்கிட்டாங்க. தொகுதி மக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தங்க தான் முதலமைச்சராவே வரணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏனா ஒரு பந்தா காட்டுவாங்க, நம்ம கிட்ட ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சுன்னு பேசுவாங்க. பரவாயில்லையே. ஆனா இந்த ஏண்டா ஈஸ்வரமூர்த்தி வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குமா? அந்த பெரிய ஆளாயிடுவா போல இருக்கும் உன் மருமக. பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சரி பண்ணுது. எங்க வீட்டுக்கு டிரைனேஜ் கனெக்ஷன் இல்லன்னு சொல்லி ஒரு வாரத்துல கனெக்ஷன் கொடுத்தாங்க. முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. ரூபாய் காசு கூட கொடுக்கலையே. அப்பா, பேப்பரை கிழிச்சிங்க, டிவி ஆஃப் பண்ண சொன்னீங்க. ஆனா துளசி வைரல் ஆகிறத மட்டும் நம்மளால தடுக்க முடியாதுப்பா. எதுடா வைரல்? எது வைரல்? சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ஒரு சாதாரண ஏழை மாதிரி சண்டை போட்டு வரன்னு தான் பில்டப் கொடுக்குறாங்க. அப்புறம் சொத்து விவரம்லாம் எடுத்து பார்த்தா தானே தெரியுது லட்சணம். டேய், இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக செய்யற புருடா. காத்தடிச்சா பேப்பரும் பறக்கும், பட்டமும் பறக்கும். ஆனா காத்து நின்னதுக்கு அப்புறம் தான் எது அவசரத்துல இருக்குங்கிறது தான் முக்கியம். டேய், அரசியல்ல இதை விட நான் எவ்வளவோ பார்த்துட்டேன். யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க வைரலாம் வைரல்? இல்லப்பா, என்ன இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டாங்கல்ல. சோஷியல் மீடியா மொத்தத்திலேயே வைரலா இருக்காங்க. மீனாட்சியால அப்படி ஆக முடியல.